Hello guys, welcome back to our channel. I am Swarna. இன்னைக்கு நம்ம டே 8 கிளாஸ் தான் பார்க்க போறோம். டே 1 to 7 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு அப்பதான் இந்த வீடியோ பத்தி டீடைலா புரியும். இப்போ வாங்க நம்ம டே 8 கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நவுன் பார்த்தோம், verb பார்த்தோம். இப்போ வெர்பிலே நம்ம ரெண்டு டைப் பார்த்தோம் அப்படிதானே, மெயின் வெர்பு ஆக்ஸிலரி வெர்புன்னு சொல்லிட்டு ரெண்டா பார்த்தோம். இப்போ சில டைமில் நம்ம மெயின் வெர்ப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெர்பை யூஸ் பண்ணோம்னா அதோட எல்லா ஃபார்ம்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசண்டில் எப்படி யூஸ் பண்ணணும், பாஸ்டில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது நம்ம இதே பி ஃபார்ம் வெர்பாக இருந்தால் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்னு நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் போடுறோம். ஆனால் இந்த மெயின் வெர்போட பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேவா? வெர்பை நம்ம ஜென்ரலாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ரெகுலர் வெர்ப்ஸ், இர்ரெகுலர் வெர்ப்ஸ் சொல்லிட்டு. ரெகுலர் வெர்ப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். இர்ரெகுலர் வெர்ப்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் வெர்ப்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், இதை நீங்கள் ரிப்பீட் பண்ண தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிரும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கற்றுக்கிறதுனால டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலையும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பேசுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெகுலர் வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு இருக்குல்ல, ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுற வேர்பை நம்ம V1 அப்படின்னு சொல்கிறோம். இதே பாஸ்டில் யூஸ் பண்ணுறத நம்ம V2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம V3 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணுறோம்ல, அது என்னது அப்படின்னா அதுதான் நம்ம வெர்ப் 4 அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறதுனால அதை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. இதை பாஸ்டில் சொல்லணும்னா பேக்கட் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்குல்ல, இது நம்ம மோஸ்ட்டாக எதில் யூஸ் பண்ணுவோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், சிம்பிள், ப்ரெசண்ட்டும் கண்டினியூஸாக பார்த்துருக்கோம். அப்போது அடுத்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக பர்ஃபெக்ட் டென்ஸில் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் பர்ஃபெக்ட் டென்ஸ் முன்னாலேயே வேர்ப்ஸை பற்றி கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், பேக், பேக்ட், பேக்கட் அப்படின்னு இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ரெகுலருக்கும் இர்ரெகுலர் பேர்லேயே இருக்குது, அப்படி தான் ரெகுலராக இருக்குது. பாருங்கள், இதுவும் அப்படி ரெகுலராக ஒரே மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் த ரெகுலர் வெர்ப்ஸ் ஈடியில் தான் முடியும். இப்போ குக் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள், குக்குடு. அப்போ இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக்னாது கேக்லாம் பேக் பண்ணுவோம்ல, அது பேக், பேக்டு கூடயே ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு செகண்ட் கேப் விட்டு அடுத்த வேர்டு வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியும். ஓகேவா? பேக், பேக்டு என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா மைண்டில் பதியும். அடுத்து பாருங்கள், பிஹேவ்டு என்னது, நம்ம நடந்துக்கிற பிஹேவியர். ஓகேவா? பிஹேவ்டு. அடுத்து கால், ஒருத்தவங்களை கூப்பிடுறது, இல்லை நம்ம ஃபோனில் கால் பண்ணுறது சொல்கிறோம்ல, அதுவும் நம்ம கூப்பிடுறதுக்கு தான் கால் பண்ணுறோம் தானே. இப்போ கால்டு. ஓகேவா? கால்டு. அடுத்து பாருங்க, பிரஷ்னானது பல் தொலைக்கிறது, அப்போ பிரஷ்ட். இப்போ ஃபைண்டானது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, ஃபவுண்ட். சேஞ்ச்டு. cleaned. asked. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸுக்கு நம்ம ஈடி தான் சேர்ப்போம். சில இது பாருங்கள் ஈடி சேர்க்கலை, ஃபவுண்ட் அப்படின்னு சேர்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சில இதில் மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பார்ட்டிசிபிள்லேயே இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே ரெகுலர் வேர்ப்ஸ் படிச்சிடலாம். ஓகேவா? இப்போது இதில் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஜம்ப் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நீங்கள்
பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெகுலர் வெர்ப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிட்டா, அடுத்து நம்ம இர்ரெகுலர் வெர்ப்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ்லாம் தெளிவாக புரியும். இந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, இர்ரெகுலர். அப்போ இது ரெகுலராக இருக்காது, ஈடியில் முடியாது, இது வித்தியாசமாக முடியும். அதனால தான் அதை நம்ம இர்ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, அதே தான் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V1 V2 V3. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவேக் அப்படின்னு இருக்கு. அதே பாஸ்ட் சொல்லல, நம்ம அவோக் அப்படின்னு சொல்கிறோம். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது பிபி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகேவா? அதில் அவோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெகுலராக இருக்கா? இல்லை. அதனால தான் இது இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இப்போ அப்போ அதை சொன்ன மாதிரியே கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அதை விட இதுக்கு நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா அது நம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் இதுக்கு நம்ம அப்படி போட முடியாது. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கான்சென்ட்ரேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இது ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவேக் அவோக் அவோக்கன். அவேக்னது எலும்புறது, அப்படி தானே? அடுத்து பாருங்க, பிகம் பிகேம் பிகம். இப்போ பிகம்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்ல பிகேம் சொல்றோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல திரும்பி பிகம்கே வந்துடுது. ஓகேவா? அதான் இர்ரெகுலர் வெர்ப்ஸ். ஓகேவா? பிகம் பிகேம் பிகம். அடுத்து பாருங்க, மூணாவது பிகின் பிகேன் பிகன். பிகின் பிகேன் பிகன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்து ஃபோர்த்து பைட் பைட் பிட் பிட்டன். பைட் பிட் பிட்டன். அடுத்த ஃபிஃப்த்து பாருங்க, ட்ரிங்க். ட்ரிங்க்னானது தண்ணி குடிக்கிறது. ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க். ப்ரெசண்ட்ல ட்ரிங்க்னு சொல்கிறோம், பாஸ்டில் ட்ரங்க்னு சொல்கிறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க். ஈட் ஏட் ஈட்டன். ஈட் ஏட் ஈட்டன். பே பெய்ட் பெய்ட். பே பெய்ட் பெய்ட். Feel felt felt. Feel felt felt. பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த வேர்புக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஏற்படும். பாஸ்ட் டென்ஸ் கூட நீங்கள் ஓரளவு போட்டுருவீங்க. பார்ட்டிசிபிள்னு வர, அதாவது நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணல தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் இதான் ரைட் டைம் நீங்கள் வந்து ரெகுலர் வெர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இது மட்டும் இதோடு விட்டுறாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கூகுள் போய் சர்ச் பண்ணாலே அதில் ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்கள். அந்த கோரஸை நான் எப்படி கோரஸ் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி நீங்கள் கோரஸை ரீட் பண்ணி மட்டுமே பாருங்கள், உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிரும். நீங்கள் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோன்னே அப்போ நம்ம என்ன வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நமக்கு ட்ரங்க் தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேளை கட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க. கட் அது வந்து ப்ரெசன்ட்லேயும் கட்டு தான், பாஸ்ட்லேயும் கட்டு தான், பார்ட்டிசிபிள்லையும் கட்ட வரும். அப்போ கட் 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 இந்த மாதிரியான வேர்ட்ஸும் இருக்குது. அது எல்லாமே இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயுமே வராது. ஓகேவா? அந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? இதுலேருந்து ரேண்டமாக ஒரு வேர்டை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து நாளைக்கு படிக்க போகிறதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கலாமா? இதுலேருந்து நம்ம ஈட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈட்டனுக்கு ஐ ஹாவ் ஈட்டன் சப்பாத்தி அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். நான் சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறோம்ல. அப்போது பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம V3 யூஸ் பண்ணணும். V2 வந்து பாஸ்ட் டென்ஸ், V1 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி நிறைய கிராமர் டிப்ஸ்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.